ஹலோ ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நான் பாலக்கோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா, தேவராஜ். சொல்லுங்க ஐயா. ஐயா, குழந்தை பிறந்திருக்கு. டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே பிறந்ததுனால வெயிட் கம்மியா இருக்கு. அதனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்னன்னு கேட்கணும். பிறந்த நேரம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதெல்லாம் பெரிய கேள்வி. நம்மளுடைய கேள்வி என்ன கேட்டா, ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கும் போது இது தோஷங்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசுறோம். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? புரியுது. ஒரே கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி பிறந்த குழந்தையை பார்க்கலாம் இதா இருக்கும். நீங்க வேற ஏதாவது தோஷங்கள் இந்த மாதிரி இது மாதிரி நான் அப்படியே லைவ்லயே உங்களுக்கு சொல்றேன், என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்க. இப்ப ஒரு மனிதருக்கு இது மாதிரி புத்திரர்கள் பிறந்த உடனே ஒரு கவலை ஏற்படுது அப்படின்னா அந்த ஜாதகத்துல கட்டாயம் இந்த புத்திர தோஷம் கட்டாயமா இருக்கும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல அந்த புத்திர தோஷ அமைப்பு இருந்தாதான் புத்திரர்கள் கால தாமதமா பிறக்கிறது, இல்ல நம்ம ஒரு 10 மாதம் குழந்தை பிறப்புனா முன்னாடி குறை மாதத்துல பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே நமக்கு பெரிய டென்ஷன் எமோஷனல் ஒரு பயத்தை கொடுக்குதுனாலே அந்த ஜாதகருக்கு இந்த புத்திர தோஷங்கள் இருக்குங்கிறது ஜாதகருக்கு இருக்கும். குழந்தை பிறந்த நேரத்தை காட்டிலும் இந்த ஜாதகனுக்கு இருந்தாதான் அது வேலை செய்யுங்கிறது. இது நீங்க எந்த உங்க ராசி தெரியுமா ஐயா உங்களுக்கு? ராசி குழந்தை. சரிங்க. நீங்க ஒரு முறை காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. சரிங்க. காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கிற புத்திர தோஷம் நீங்க வச்சாவே குழந்தை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நன்றிங்க. இப்ப நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் அதுதான் சொல்லிட்டே வரேன். இந்த லைவ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கும்போது தோஷம் என்ன இருக்கு, நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒரு குழந்தையினால ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாவே நமக்கு புத்திர தோஷம் உறுதியா இருக்குங்கிற அர்த்தம். இந்த புத்திர தோஷ பாதிப்பு இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.